நம்ம SmileyTrips.comல franchisee business partnership offer பண்ணிருக்காங்க. Just 5 lakhs to 10 lakhs investment பண்ணி உங்க ஏரியால SmileyTrips.com ஓட ஷோரூம் ஓபன் பண்ணிரலாம். For more details visit SmileyTrips.com. Supreme Mobiles. மொபைல்னா நம்பகமான ஒண்ணு. அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. ஜீ தமிழோட சீதாராமன் எப்படி இருக்குது? எனக்கு பேம்பரிங் ஆனா ரொம்ப பிடிக்கும். அது எல்லாம் என்னை பத்தி எல்லா பயோடேட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பேம்பர் பண்றாங்க, ஒரு பேபி மாதிரி பாத்துக்கிறாங்க. ஸோ தெலுங்குல சொல்லலாம் நாதே ராஜ்யம். கேரக்டர் பண்ற ரேஷ்மா அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து இருக்காங்க, அவங்களோட லுக்ல இருந்து எல்லாமே. சோ அவங்க கூட ஒர்க் பண்றதுல வந்து எப்படி இருக்கு? நாங்க ரெண்டு பேரும் தெலுங்கு, ரொம்ப ஜாலியா ரொம்ப க்ளோஸா இருப்போம். தெலுங்குல பேசிட்டே இருக்கோம் லொகேஷன்ல. சோ ரொம்ப க்ளோஸ், அக்கா அக்கான்னு சொல்லுவேன். அவங்க வில்லிங்க. ஒரு அழகான ப்ரொபோசல் வரும்போது அதை ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்களா? ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. என்ன மாதிரி ஒரு ப்ரொபோசல் இருந்துச்சு? இது மேரேஜ் ப்ரொபோசல் தான். நல்ல விஷயங்கள் விசேஷங்கள் நடக்க போகுது சொல்றேன், அது சஸ்பென்ஸ். அதுக்கு அவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, ஏன் நம்ம இதுல சொல்ல போறாங்க? ரீசெண்டா நாங்க கோவா போயிட்டோம் நியூ இயருக்கு. சோ 3 கேர்ள்ஸ் கேங். வாவ். மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து கோபிகா ஸ்ரீ அவங்க பேரு. அவங்க வந்து ரொம்ப 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 இன்னோசென்ட். இந்த கோபி ஸ்ரீ வந்து முன்னாடி உட்கார்ந்துட்டாங்க, சீட் அங்கே வந்துச்சு. கணேஷ் ஆக்டர் இருக்காங்கல்ல, அவங்க என்டர் ஆயிடுறாங்க. அப்போ இங்க சீட் ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு. போடி, நீ நிஜமாவே பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா போ, சீக்கிரமா போ, கணேஷ் வராங்க, இதுதான் அவங்க சீட் போல, போ போ சீக்கிரமா போ அப்படி இப்படி அவங்க ஃபுல் கலாய்ச்சிட்டோம். ஃளைட்ல எல்லாரும் பாத்துட்டாங்க, இது வந்து சீ நீங்க என்னோட ஃப்ரெண்டா அன்னு போயிட்டாங்க. பார்த்தா நாங்க ரொம்ப ஃபீல் ஆயிட்டோம். இந்த மாதிரி எல்லாம் என்ன கணேஷ் சொல்றீங்க நீங்க? இங்க டிம்பிள் இருக்கு. டிம்பிள் அது வரைக்கும் நோட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆரிஸ் படத்துல எல்லாம் நடிச்சாரு அவரா? கணேஷ் வெங்கட்ராம். ஐயோ, இது அவங்க பார்த்தா அவ்வளவுதான். ஆக்சுவலி நீங்க ஏதாவது have you faced any kind of harassment அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? சில டைம்ஸ் இப்படி டான்ஸ் பண்ணும்போது அந்த டச்சிங்ஸ் அது கொஞ்சம் ரொம்ப. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களால வந்து செல்லமா ரோஜா அப்படின்னு வந்து கூப்பிடப்பட்டிருக்காங்க. இனிமேல் வந்து அவங்க சீதா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க எல்லாரும் சேர்ந்து. ஸோ லெட்ஸ் வெல்கம் பிரியங்கா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் பேரு? அனிஷா. அனிஷா, நல்லா இருக்கேன். சூப்பரா தமிழ் பேசுறீங்களே. கத்துக்கிட்டேன். ஆமா, 5 வருஷமா 6 வருஷம் ஆச்சு. காஞ்சனா 3 அப்போ வந்துட்டேன். ஓகே ஓகே. சோ அதுல இருந்து டிராவல் பண்ணி 6 வருஷம் ஆயிடுச்சு. சூப்பர். அண்ட் ரோஜா வந்து எல்லாரும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி அந்த சீரியல் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இதுல தான் வந்து முடிஞ்சது. ஸோ அது ஒரு லாங் ஜேர்னி. அதுக்கப்புறம் ஸ்டெப்பிங் இன்டு ஜீ தமிழோட சீதாராமன் எப்படி இருக்குது? இப்பதான் இந்த ஜீ தமிழுக்கு வந்துட்டேன். இந்த சேனல் எல்லாமே புதுசா இருக்கு. ஸ்டார்டிங்ல பயந்துட்டேன், சேம் லைக் சன் டிவி. ஸ்டார்டிங் போகும்போது ரொம்ப பயந்துட்டு, பட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஸ்வீட் நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இங்க கூட ஃபர்ஸ்ட் டேல இருந்து எனக்கு பேம்பரிங் ஆனா ரொம்ப பிடிக்கும். அது எல்லாம் என்னை பத்தி எல்லா பயோடேட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பேம்பர் பண்றாங்க, ஒரு பேபி மாதிரி பாத்துக்கிறாங்க. ஸோ என்னது தெலுங்குல சொல்லலாம் நாதே ராஜ்யம், என்னோட ராஜ்யம் அப்படி இருக்கு. எல்லாரும் ஒரு பேபி மாதிரி வீட்டு பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க எங்க லொகேஷன்ல. வாவ், சோ ஸ்வீட். நீங்க அப்படிதான் இருப்பீங்களோ? கொஞ்சம் ஒரு பேம்பர்டான ஒரு பேபி? எல்லாரும் கூட அப்படிதான் இருப்பேன். எல்லா டெக்னீஷியன்ல இருந்து அசிஸ்டன்ட்ல இருந்து எல்லாரும் கூட அப்படிதான் இருப்பேன். எல்லாரும் வந்து ரோஜா பாப்பா மாதிரி வந்து பாத்துக்கணும். ஓகே. அண்ட் சீதா கேரக்டர் வந்து என்ன மாதிரி இருக்கு? நாங்க சில எபிசோட்ஸ் தான் வந்து வந்திருக்கு. சோ பாக்கும்போது ரொம்ப ஒரு இன்னசென்ட்டா கண்ணாடிலாம் போட்டு போனா வேற மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலி அது வந்து கேரக்டர். இந்த என்னன்னா அழகா தெரியக்கூடாது அந்த கேரக்டருக்கு, அப்பதானே அந்த டைலாக் சூட் ஆகும். அழகா இருக்கிற பொண்ணுதான் உங்க அக்கா பார்த்து நாங்க செலக்ட் பண்ணிட்டோம், அப்படி ஒரு டைலாக் இருக்கு அத்தை சொல்றது. ஸோ அதுக்கு நிறைய ஷாப்பிங் பண்ணி இது பண்ணி எனக்கு பெரிய கண்ணாடி வச்சுட்டு, சூட் ஆகிற கண்ணாடி வச்சுட்டு, அந்த கிளிப்பு வச்சுட்டு நிறைய நடந்தது. ஸோ வீடியோ கூட என்னோட யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த கேரக்டருக்கு பிஃபோரே பேக்ரவுண்ட் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம் நாங்க எல்லாரும் டீமு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டரு. ஸோ ஆல்ரெடி ரோஜால எப்பவுமே சாரீஸ் போட்டுட்டு நான் என்ன இப்படி காட்டிட்டாங்க, இப்போ இதுல இன்னும் டபுள் காட்டுறாங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் கேரக்டர். ஸோ ஃபியூச்சர்ல
வேரியேஷன்ஸ் இருக்கும். சோ அது வந்து சஸ்பென்ஸ். ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து இருக்கும் சீதாக்கு. எஸ், சோ வெயிட்டிங் ஃபார் தட். அண்ட் அதே மாதிரி இப்போ வில்லி கேரக்டர் பண்ற ரேஷ்மா அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து இருக்காங்க, அவங்களோட லுக்ல இருந்து எல்லாமே. சோ அவங்க கூட ஒர்க் பண்றதுல வந்து எப்படி இருக்கு? நாங்க 2 பேர் தெலுங்கு. சோ ரொம்ப ஜாலியா ரொம்ப க்ளோஸா இருப்போம். தெலுங்குல பேசிட்டே இருக்கோம் லொகேஷன்ல. சோ ரொம்ப க்ளோஸ், அக்கா அக்கான்னு சொல்லுவேன். அவங்க வில்லிங்க. வில்லி ஆனாலும் அது இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அவ்வளவுதான். ஒரு ஷார்ட் பண்ணுவாங்க, இப்படி கோவத்துல சொல்லுவாங்க. கட் ஆன உடனே ஏய் என்னடி இப்படி பேசுவோம் நாங்க 2 பேரும். சோ ரொம்ப ஜாலியா இருக்கும். அவங்க கூட அவங்களது ஒரு யூனிக் கேரக்டர். சோ ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன். அண்ட் இந்த சீரியலோட ஒரு ஒன் லைன் சொல்லும் போது, அண்ட் சீரியல் பேர் வந்து சீதாராமம் அப்பெல்லாம் இருக்கும்போது நீங்க எக்ஸைட் பண்ணீங்க, ஏன்னா ஒரு பயங்கர ஹிட்டான ஒரு டைட்டில் வேற அது. முக்கியமா டைட்டில் ரோல் சீதா. சோ ரோஜா டைட்டில் ரோல் பண்ணிட்டு திருப்பி இமிடியேட்டா திருப்பி டைட்டில் ரோல், அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. அது அமையறதே ஆனா ஒரு கஷ்டமான விஷயம் தான். அது எல்லாருக்கும் இந்த மாதிரி கிடைக்காது. சோ ஐ அம் சோ பிளெஸ்ட். அண்ட் அதே மாதிரி டைட்டில் அது ஒரு பயங்கரமான ஹிட்டான ஒரு டைட்டில் இருந்து துல்கர் சல்மான் நடிச்ச ஒரு படம். சோ அந்த மூவி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதே பேரு இப்போ நான் நடிக்கிற போற சீரியல் பேருன்னா அது இன்னும் ஹாப்பி, டபுள் ஹாப்பியா வந்து ஆயிட்டீங்க. ஓகே, ஒரு சின்ன செக்மெண்ட், அந்த செக்மெண்ட் வச்சுட்டு நம்ம அப்படியே பேசுவோம். இது வந்து நெவர் ஐ ஹேவ் எவர். அதாவது நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுவேன், அது நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அழகா கியூட்டா வந்து நீங்க விங்க் பண்ணணும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கேள்வி, ப்ரொடக்ஷன்ல இருந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து சுட்டிருக்கீங்களா? சின்ன சின்ன ஐட்டம்ஸ் அதெல்லாம் பார்க்க கியூட்டா இருக்கும், கேட்ட உடனே கொடுப்பாங்கல்ல. ஓ, கேட்டு வாங்கி போயிருவீங்க. ஒருவேளை செட் திங்ஸ் ஆனாலும் அண்ணா அது பிடிச்சிருக்கன்னா எடுத்துக்கோங்கம்மான்னு சொல்லுவாங்க. நல்ல பழக்கங்க உங்களுக்கு, கேட்டு வாங்கி வந்து போவாங்க. ஓகே, பேசிட்டு இருக்கும் போது டயலாக் மறந்து போய் வேற ஏதாச்சும் பேசி சமாளிச்சிருக்கீங்களா? இல்ல இல்லையா? பிகாஸ் தமிழ் அண்ணா அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. நான் கேட்டுட்டு கிளியரா அந்த டயலாக் அப்படியே சொல்லுவேன். நான் இப்படி லிப் சிங்க் அந்த மாதிரி கூட நான் எதுவுமே லிப் கொடுக்க மாட்டேன், கிளியரா டயலாக் சொல்லுவேன் நானு. சோ அந்த மாதிரி மேனேஜிங் டான்ஸ்ல பண்ணுவேன், டயலாக்ஸ்ல பண்ண முடியாது. டான்ஸ்ல தான் அது நடக்கும். ஆமா, அண்ட் இப்போ கொஞ்சம் வித்அவுட் ப்ராம்ப்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ அதுக்கு கண்டிப்பா கிளியரா டயலாக் சொல்லி தான் ஆகணும். லவுடாவே நீங்க அதை பேசுவீங்க. ஆமா, சூப்பர்ங்க சூப்பர்ங்க, வேற லெவல். யாருக்காவது வந்து ஃபேக் நம்பர்ஸ் கொடுத்து பிராங்க் பண்ணிருக்கீங்களா? ஃபேக் நம்பர் என்னதான் எல்லாரும் பிராங்க் பண்ணுவாங்க, நான் யாருக்கு பிராங்க் பண்ணுவேன்? ஐ அம் சோ சென்சிட்டிவ். இவ்வளவு இன்னசென்ட்டா என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு தான் பிராங்க் பண்ணுவாங்க. அச்சச்சோ, என்ன மாதிரி பிராங்க்ஸ் பண்ணுவாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்படியே இன்னொரு நம்பர்ல இருந்து கால் பண்ணிட்டு, நீங்க உங்க டாக்டர் ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க, இப்போ நாங்க வரோம், நீங்க உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டு போறோம், இந்த மாதிரி எல்லாம் நான் நிஜமாவே அழுவேன். இந்த மாதிரி நிறைய கால்ஸ் பண்ணிட்டு என்ன பிராங்க் பண்ணுவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை பிராங்க் பண்ணலாம், நம்ம இப்போ யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பிராங்க் பண்ணலாமா, ட்ரை பண்றீங்களா? இப்போ பட் யாருக்குமே தமிழ் தெரியாது. எவ்ரிவன் நோஸ் only தெலுங்கு. ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து தெலுங்கு கத்துக்கிட்டு அதுக்கு ஒரு தடவை வந்து தனியா பண்ணுவோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு இதுக்கு போய் சொல்லிருக்கீங்களா? பொய் சொல்லல, நான் நிஜமாவே சொல்லிட்டேன் எல்லாருக்கும் இருக்கன்னு. இல்ல, நீங்க உங்க டீனேஜ் டைம்ல எல்லாம் இருக்கும்போது யாரா பாய்ஸ்ல ஃபாலோ பண்ணும்போது see I have boyfriend அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் நடந்திருக்கா? பொய் சொல்லல, நான் பொய் சொன்னதே இல்லையா? பாய் ஃப்ரெண்ட் இருக்கன்னு அப்படி பொய் சொல்லல. அப்போ இருக்கான்னு சொன்னேன். இருக்காங்கன்றது நீங்க இருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அப்போ அந்த டீனேஜ் டைம்ல கூட சும்மா கூட பொய் சொல்லல? அப்பெல்லாம் இல்ல, சுத்தமா இப்படி ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே இல்ல. ஓகே, ஒரு அழகான ப்ரொபோசல் வரும்போது அதை ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்களா? ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. என்ன மாதிரி ஒரு ப்ரொபோசல் இருந்துச்சு அது? இது மேரேஜ் ப்ரொபோசல் தான். மேரேஜ் ப்ரொபோசல் பிகாஸ் ஆல்ரெடி என்னோட சோல்மேட் அங்க இருக்காங்க. எங்க? அது எங்க இருக்காங்க? சோ இருக்காங்க. சோ வேற ப்ரொபோசல் வந்துச்சு, நல்ல ப்ரொபோசல் தான். பட் எனக்கு வேணாம், ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஒரு நல்ல ப்ரொபோசல் இருந்துச்சு, அப்புறம் வந்து ஃபீல் பண்ணீங்களா? ஐயோ ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இல்ல, எதுக்கு ஃபீல் பண்ணனும், நமக்கு ஒரு சோல்மேட் இருக்காங்க, ஃபிக்ஸ் ஆயிட்டேன் நான். ஓகே ஓகே, எப்போ நல்ல விசேஷங்கள் நடக்க போகுது சொல்றேன், அது சஸ்பென்ஸ். அதுக்கு அவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, ஏன் நம்ம இதுல சொல்ல போறாங்க? அவ்வளவுனா விவரம் தெரியாமல இருக்காங்க. ஓகே, கேர்ள்ஸ் கேங், நீங்க வந்து ஒரு கேர்ள்ஸ் கேங்கா வந்து சேர்த்தீங்கன்னா பாய்ஸ் பத்தி நம்ம ஏதாவது பேசுவோம்ல, என்ன மாதிரி விஷயம்லாம் நீங்க பேசிப்பீங்க? நார்மலா தனியா வீட்ல இருக்கும்போது பேச மாட்டோம். வீட்ல பேசினா வந்து அவ்வளவுதான் அடிச்சிருவாங்க. பார்ட்டிக்கு போகும்போது, வெளியில போகும்போது அதுதானே டாபிக், வேற என்ன இருக்கும்? ட்ரெஸ்ஸிங் பத்தி இருக்கும், இன்னொரு கேர்ள்ஸ் எப்படி ரெடி ஆயிட்டாங்க அது இருக்கும். அண்ட் பாய் நம்ம தான் பாத்துக்கிறாங்க, நம்மளா பாத்துக்கிற என்னது
நம்மளதான் சைட் அடிக்கிறாங்க, பாக்காத டக்குன்னு பாக்காத, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ரீசெண்டா ஒரு நடந்தது, கண்டிப்பா ஷேர் பண்ணணும். அது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ரீசெண்டா நாங்க கோவா போயிட்டோம் நியூ இயருக்கு. சோ 3 கேர்ள்ஸ் கேங். அதுல ஒருத்தர் சிஏ, ஒருத்தர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், நானு. சோ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து கோபிகா ஸ்ரீ அவங்க பேரு. அவங்க வந்து ரொம்ப 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 இன்னோசென்ட். அதுக்கு மேல சோ ரொம்ப டீஸ் பண்ணுவான். எப்படின்னா ஆடுకుంటాன் அவங்கள. என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? பயங்கரமா கலாய்ப்போம். சோ ஃப்ளைட்ல அந்த வாஹ்னிகா நான் 2 பேர் உட்கார்ந்துட்டோம். இந்த கோபிஸ்ரீ வந்து முன்னாடி உட்கார்ந்துட்டாங்க, சீட் அங்கே வந்துச்சு. கணேஷ் ஆக்டர் இருக்காங்கல்ல, அவங்க என்டர் ஆயிடுறாங்க. அப்போ இங்க சீட் ஆல்ரெடி காலி ஆயிடுந்துச்சு. சோ நாங்க 2 பேர் டிசைட் பண்ணிட்டோம், இவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி அங்க அனுப்பிச்சிட்டு அந்த பொண்ணு வேற பொண்ணு அதே கோபிகா ஸ்ரீக்கு இங்க உட்கார வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கணேஷ் வந்துட்டாங்க. வரும்போது நாங்க 2 பேர் எப்போடி நீ நிஜமாவே பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா போ, சீக்கிரமா போ, கணேஷ் வராங்க, இதுதான் அவங்க சீட்டு போல, போ சீக்கிரமா போ அப்படி இப்படி அவங்க ஃபுல் கலாய்ச்சிட்டோம். ஃப்ளைட்ல எல்லாரும் பாத்துட்டாங்க. இது வந்து சீ நீங்க என்னோட ஃப்ரெண்டா போயிட்டாங்க. பார்த்தா அது கணேஷோட சீட் இல்ல, இன்னொருத்தரோட சீட். நாங்க ரொம்ப ஃபீல் ஆயிட்டோம். இந்த மாதிரி எல்லாம் எந்த கணேஷ் சொல்றீங்க நீங்க? ஆக்டர் தமிழ், இங்க டிம்பிள் இருக்கும். டிம்பிள் அது வரைக்கும் நோட் பண்ணிருக்காங்க. ஓகே, நான் கணேஷ் வெங்கட்ராமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹைட்டா இருப்பாரு, வாரிசு படத்துல எல்லாம் நடிச்சாரு அவரா? கணேஷ் வெங்கட்ராம். ஐயோ இது அவங்க பார்த்தா அவ்வளவுதான். ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் பெரிய ஃபேனுங்க உங்களுக்கு. அதனால நீங்க அவர் சீட்டுக்காக சண்டை போட்டுருக்கீங்க. இருந்தாலும் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட் கோபிகா உங்களுக்கு? 1.5 இயர். இவங்களும் அப்படிதான் 2 பேர். பிகாஸ் சென்னை வந்து இங்கதான் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இருந்தாலும் 1.5 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு செகண்ட் கணேஷ் வந்ததுல வந்து கலாச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா புரிஞ்சுப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஒரு கேங் வந்து இருக்கு, கலாட்டா பண்ற கேங். கலாட்டா இருக்கும். ஸ்வீட். ஹேவ் யூ எவர் ட்ரங்க்? கோவா போயிட்டோம்ல, சோ டேஸ்ட் பண்ணாம இருப்போமா? லைட்டா. ஓகே ஓகே. அதுல ஏதாவது பர்టిక్యులர் பிராண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கண்டினியூ பண்ணலாம் அப்படிலாம் ஏதாவது இருக்கா? இல்ல, ரெட் வைன் தான் நாங்க டேஸ்ட் பண்ணிட்டோம். சோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம். சோ பிடிக்கல ஆக்சுவலி. பட் ஓகே, நியூ இயர் கோவா, ஒரு மெமரபிள்காக ரெட் வைன் மட்டும் டேஸ்ட் பண்ணீங்க. ஸ்வீட். சைட் அடிச்சு மாட்டிருக்கீங்களா? சைட் அடிக்கிறது காமன் தான். கேர்ள்ஸ் எல்லாரும் கூட்டமா ஒரு பிளேஸ்ல இருந்தா அதுதான் பண்ணுவோம். பட் என்னன்னா நெக்ஸ்ட் மினிட் அவங்க எங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. சைட் அடிச்சு அவங்க வந்து உங்களுக்கே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டினியூ பண்ணுவீங்க? அவ்வளவுதான். இவ்வளவுதான். இதையா நம்ம சைட் அடிச்சா அப்படி ஃபீல் ஆயிடுவோம் உங்களுக்கு? சும்மா டைம் பாஸ் தான் அந்த மூமெண்ட்ல. பிகாஸ் நாங்க எங்க இருந்தா அங்கே ஒரு அது மெமரபிளா இருக்கணும், அந்த டே ஹாப்பியா போகணும் அப்படிதான் நினைப்போம். சோ அந்த மாதிரி யாருக்குமே ஹர்ட் ஆகாது. ஹர்ட் ஆகிற மாதிரி நாங்க பண்ண மாட்டோம். சும்மா ஃப்ரெண்ட்லியா. உங்க ரவுடி கேங் தான், பட் வந்து ஃப்ரெண்ட்லி ரவுடி கேங்கா தான் இருக்காங்க. யாரும் ஹர்ட் பண்ற மாதிரிலாம் வந்து இருக்க மாட்டாங்க. ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. ஹேவ் யூ டேட்டட் யுவர் கோ-ஸ்டார்? அதான் ஆள் இருக்குன்றாங்க, அப்புறம் நீ என்ன டேட் கேளுங்க? அதான் நீங்க தான் ஆன்சர் சொன்னீங்கல்ல. இதனால நீங்க சொல்லுங்க, இல்ல டேட் பண்ண நினைச்சிருக்கீங்களா? அப்படிதான் அந்த क्वेश्चனே ராங். பிகாஸ் நான் பண்ண ரோஜா அவங்களுக்கு கல்யாணமாச்சு, குழந்தை இருக்கு. சோ இல்ல வேற ஏதாவது செலிபிரிட்டிஸ் யாராவது டேட் பண்ணனும் நீங்க நினைச்சிருக்கீங்களா? நல்லா இருக்காங்க இவங்க. கிரஷ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ரீசன்ட்டா மீட் பண்ற ரீசன் பிகாஸ் என்னோட சோல்மேட் தான் ஃபுல்லா இருக்காங்க. சோ அந்த சோல்மேட்னு தெரியலப்பா, மேல காட்றீங்க. நார்த் இந்தியால இருக்கு. சோ அதனால எந்த எதுவுமே இல்ல. அந்த கிரஷ் கூட கட் ஆயிடும். கொஞ்ச நேரம் தான் கிரஷ் ஆகும், அப்புறம் கட் ஆயிடும். ஓகே, இந்த ரவுண்ட் அவ்வளவுதான். இந்த ரவுண்ட் எதுக்கு இவங்க கிட்ட நான் விளையாடுனேன் அப்படிங்கறதே வந்து தெரியல. பாதி வந்து இல்லன்ட்டாங்க. அவ்வளவு ஒரு இன்னசென்ட் குழந்தையா வந்து இருக்காங்க. சரி, ஓகே. எனக்கு உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கணும் ரொம்ப நாளா நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, ரோஜா சீரியல் வந்து இப்போ அது ஹிட் ஆச்சு, நிறைய ஃபேன்ஸ் அதுக்கு இருந்தாங்க அப்படின்றது. ட்ரோல்ஸ்லயே வந்து குட்டி குட்டி மீம்ஸ், அதாவது எல்லாரும் என்ஜாய் பண்ற விதமா தான் இருந்துச்சு. மெயினா அந்த ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட், இப்ப ரீசெண்டா அந்த சாக்லேட் டேக்கு கூட வந்து அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. இது வந்து பார்க்கும்போது ஆக்சுவலி இது ரைட்டர்ஸ் தான் வந்து அது அவ்வளவு இதுவா வந்து மாத்துறாங்க. ஆனா மீம் வரது என்னமோ உங்களுக்கு தான், அதுல நடிச்சிருக்கவங்க தான். அது நாங்களே கிரியேட் பண்ண மாதிரி எங்களுக்கே ஃபார்வர்ட் பண்றாங்க எல்லாரும். அது உங்களுக்கு எப்படி இருக்கு? இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குமா அந்த மீம்ஸ்லாம் வரும்போது? நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அது எல்லாமே. பாவம் எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த மீம்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. சோ நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், நான் என்ஜாய் பண்ணுவேன் அந்த மீம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு. சோ எதுவுமே ஹர்ட் ஆற மாதிரி அவங்க எதுவுமே பண்றது இல்ல. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாக்லேட் வந்து எனக்கே வீடியோ அனுப்பிச்சிட்டு இது எப்படி பண்ணீங்க கொஞ்சம் சொல்லுங்க எனக்கே கேக்குறாங்க. சொன்னேன் ஐயோ அது ரிவர்ஸ் ஷாட். ஓ அப்படியா, சரி சரி ஓகே.
பரவாயில்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டோம் நாங்க. ஹாப்பி ஃபார் தட். நோ யா, ஈவன் நேஷனல் மீம் பேஜஸ்லலாம் கூட வந்து இந்த ஒரு அந்த ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் இது அது ஆக்சுவலி ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தோணுச்சா, ஐயோ இது மீம் மெட்டீரியலா மாறிடுமோ அப்படின்னு? டைரக்டர் நானு எல்லாரும் நாங்க பேசிட்டோம், சார் என்ன சார், பரவாயில்ல பண்ணுமா, ட்ரெண்ட் ஆட்டும், சரி ஓகே அப்படி ட்ரெண்ட் ஆட்டும் அப்படின்ற ஒரு இதுதான். அண்ட் அதுக்கப்புறம் அந்த மாதிரி லைட்டா அந்த மாதிரி கொஞ்சம் கிரிஞ்ச் கான்டென்ட் மாதிரி வந்து பண்ணும்போது நீங்க வந்து வேணாம் அப்படின்னு வந்து டைரக்டர் கிட்ட ஏதாவது சொல்லிருக்கீங்களா? இல்ல, ஐ மீன் அது என்ன, அது வல்கர் கண்டென்ட் இல்ல அண்ட் ஹர்ட் ஆகுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நாங்க வேணாம்னு சொல்ல மாட்டோம். நடிப்பு தானே. அண்ட் அதே மாதிரி இப்போ ரோஜாவா வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டீங்கல்ல. ஸோ சென்னையில நீங்க வெளில போகும்போது உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த லவ் வந்து எப்படி இருக்கும், மக்கள் எப்படி உங்ககிட்ட காட்டுவாங்க? மாஸ்க் போட்டாலும் கண்டுபிடிப்பாங்க. எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, உங்க கண்ணு பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம், ஹேர் பார்த்து கண்டுபிடி, இப்படி இது சொல்லுவாங்க. எவ்வளவு அப்சர்வ் பண்றாங்க ஃபேன்ஸ், சீரியஸ்லி அதெல்லாம் வந்து நோட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஃபேன்ஸ் எல்லாம். நான் நிறைய பேர் இதுக்காக தானே வெயிட் பண்றாங்க. சோ எனக்கு அது கிடைச்சிருக்கு, அதுக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு அன்ஃபர்கெட்டபிளான ஃபேன் மொமெண்ட்னா எதை சொல்லுவீங்க? அன்ஃபர்கெட்டபிளான ஃபேன் மூமெண்ட்னா நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு சொல்லணுமா? ஒண்ணு நல்ல பயங்கரமா இருக்கு ஒரு ஒண்ணு. அதான் நம்ம ஈவென்ட்ஸ்ல சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க ஃபேன்ஸ். எப்போ ரோஜா அக்கா வருவாங்க, எந்த டைம்க்கு வருவாங்க, அதெல்லாம் வெயிட் பண்ணி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு வந்து மீட் பண்ணுவாங்கல்ல, அது பெஸ்ட் மூமெண்ட்ஸ். அண்ட் இன்னொன்று வந்து ஆல்ரெடி இன்டர்வியூல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், உமன்ஸ் டேக்கு பாண்டிச்சேரியில சடன்லி ஒரு ஃபுல் குரூப்பே வந்தது, லேடிஸ் உமன்ஸ் குரூப் வந்து நீங்க தான் கேக் கட் பண்ணணும், உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படி கேக் கட் பண்ணிட்டாங்க. ஸோ அது பெஸ்ட் மூமெண்ட். ஷூட் இல்லாத டைம் பிரியங்கா வந்து என்ன பண்ணுவாங்க? ஃபேமிலியோட தான் இருப்பீங்க நீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரேர், பிகாஸ் அவங்க எல்லாரும் பிஸி. சில பேர் படிக்கிறாங்க, சில பேர் ஜாப், ஸோ பிஸி. ஸோ அவங்களுக்கு ஒரு நாள் கொடுப்பேன், மீதி 3 days ஃபேமிலிக்கு கொடுப்பேன். ஃபேமிலிக்காக. சோ கியூட். எந்த மாதிரி ஃபுட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி தேடி தேடி போய் வந்து சாப்பிடுவீங்க? சீ ஃபுட், ஃபிஷ் ஃபுல் ஃபிஷ் தவா ஃப்ரை. அதுக்காக நான் மஹாப்ஸ் போய் சாப்பிடுவேன். இங்க இருந்து அங்க போய் வந்து சாப்பிடுவேன் ஒரு மீனுக்காக. ஸோ பேக் டு பேக்ஸ் இப்போ வந்து ஷூட்டு, இந்த லைட்டிங் செட் இதுலலாம் வந்து போயிட்டு இருக்கும்போது என்னைக்காவது நீங்கள் வந்து மென்டலி பிரேக் அவுட் ஆயிருக்கீங்களா? என்ன ரிப்பீட்டடாக இப்படி இருக்கு? நான் மட்டும் இல்லை, எல்லா ஆர்டிஸ்ட் ஆயிடுவாங்க. பிகாஸ் கண்டினியூஸாக நாங்கள் லைட்ஸ் முன்னாடி இருப்போம்ல, ஸோ ஹெட் ஏக் வரும், ஐஸ் பெயின் வரும், அண்ட் கண்டினியூஸாக நாங்கள் மேக்கப்ல இருக்கோம். அண்ட் இந்த ஹேர் வெயிட்டு, ஜுவல்லரி, அது இது ஒரு தடவை ரொம்ப அப்படியே நாங்கள் பர்ஸ்ட் அவுட் ஆகிடும், அழுவோம். ஸோ அப்படி நானும் ரோஜா சீரியல்ல நான் என்ன வீட்டுக்கு அனுப்புங்க ப்ளீஸ் அப்படி நான் அழுதுட்டேன். சம்டைம்ஸ் அது எப்படி ஹேண்டில் பண்ணிப்பீங்க அந்த டைம்? இல்ல, அது 1 hour பிரேக் கொடுப்பாங்க, செட் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அவங்களே. 1 hour பிரேக் கொடுப்பாங்க. ஸோ அந்த 1 hour நான் பீஸ்ஃபுல்லா தூங்குவேன், இல்லைன்னா உட்காருவேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு திருப்பி வருவேன், அவ்வளவுதான். பட் அந்த மென்டல் பிரேக் டவுன் எதுக்கு வருது அப்படின்னு நினைக்காது, அந்த யோசிச்சு பார்த்து மிஸ் ஆயிடுவோம்ல நம்ம ஃபேமிலிக்கு. அங்க இருந்து இங்க வந்துச்சு, நான் இங்கதான் இருக்கேன் நிறைய நாள் இந்த 5 வருஷத்துல, இந்த 4.5 வருஷத்துல. ஸோ ஃபேமிலிக்கு ரொம்ப மிஸ் ஆயிடுவேன், அதுதான் எனக்கு. பட் மீதி பேருக்கு வேற வேற ரீசன் இருக்கலாம். உங்க லைஃப்ல நீங்க வந்து மீட் பண்ண பெஸ்ட் கை ஒருத்தர் சொல்லணும், வர்ஸ்ட் கை ஒருத்தர் சொல்லணும்னா யாரே சொல்றீங்க? பெஸ்ட் கை வந்து தெரியும்ல எல்லாருக்கும், ராகுல். அவங்க தான் பெஸ்ட் கை என் லைஃப்ல. வர்ஸ்ட்னா அப்படி யாரு இருக்காங்க? அப்படி என்ன ஹர்ட் பண்ண எல்லாரும் வர்ஸ்ட் கைஸ் தான். நீங்க ஏதாவது have you faced any kind of harassment அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? சில டைம்ஸ் இப்படி டான்ஸ் பண்ணும்போது, நான் டான்சர் தானே, டான்ஸ் பண்ணும்போது அப்படி அந்த டச்சிங்ஸ் அது கொஞ்சம் ரொம்ப இது மாதிரி இருக்கும், அது டிஸ்கஸ் பண்ணுவோம் நாங்க. பட் அவ்வளவுதான், வேற எந்த ஹராஸ்மெண்ட் இல்ல. பட் how do you face it அந்த மொமெண்ட்ல? உங்களுக்கு தப்புன்னு ஃபீல் பண்ணும்போது நீங்க வந்து டக்குன்னு சொல்லிடுவீங்களா, உங்க எதிர்ப்பை வந்து காமிச்சிருவீங்க? இல்ல, அவ்வளவு தைரியம் இருக்காது அப்போ. அந்த டைம் நாங்க தான் ஃபீல் ஆயிடுவோம், இல்ல சொல்ல முடியாது. இப்போ வந்து என்னடா நீ அப்படி இப்படி சொல்லுவாங்க. க்ளோஸ் டவுன், அவ்வளவுதான், முடிஞ்சது சாப்டர். சூப்பர். ஓகே, கடைசி கேள்வி, சம கேள்வி இது. ஸோ இவ்வளோ தூரம் வந்து பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கீங்க பிரியங்கா, எங்கே போனாலும் வந்து தெரியுது உங்களை. ஸோ இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருத்தரை வந்து நான் ஒரு ரீசனாக சொல்லணும், இது இவங்க என் கூடவே இருந்தாங்க அப்படின்னா who will you say? My mom. அவ்வளோதானா? மாம். ஆப்வியஸ்லி டேடு, பட் ஜாஸ்தி டைம் அம்மா தான் இருக்காங்க. எதனால ஜாஸ்தி டைம் அம்மா? டேடிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு தடவை, அப்போ அம்மா தான் ஓவர்
ஒர்க் பண்ணி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ மாம் அதனால அண்ட் இப்போ உங்க சக்சஸ் வரைக்குமே அம்மா வந்து சப்போர்ட்டா வந்து ஃபேமிலி ஃபேமிலி. அண்ட் நீங்க இப்போ மீடியால வந்து என்டர் ஆறீங்க அப்படின்னும் போதுல ஃபேமிலி வந்து ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்தாங்களா இல்ல எப்படி ஆமா இருந்துச்சு? நான் சைல்டு ஆர்டிஸ்ட்ல ஸோ சின்ன வயசுல இருந்து ஃபுல் சப்போர்ட். Full இந்த மீடியா போறோம் பயம் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவ்வளவு கிடையாது. பயம் ஆஹா அதெல்லாம் வந்து இல்ல. சரி, ஃபேமிலியாவும் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க. ஸோ எஸ், இந்த ரவுண்ட் வந்து அவ்வளவுதான். ஓரளவுக்கு எங்களுக்கு பிரியங்கா பத்தி வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து நம்புறோம். அண்ட் இந்த சீதாராமன் சீரியல் இது எப்படி போகணும்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க? ஐ மீன் ரோஜா கூட கம்பேர் பண்ண மாட்டேன். பட் அதே மாதிரி இதுவும் ரொம்ப ஹிட் ஆகணும் நீ ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாரும் அந்த ஹோப்ல தான் இருக்கோம். பட் இந்த ஸ்டோரி லைன் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் இன் ஃபியூச்சரு. அண்ட் இந்த கேரக்டர் கூட ரொம்ப புதுசா இருக்கு. ஒரு எப்படின்னா ஒரு உமன் மேல ஃபுல் கான்சென்ட்ரேஷன். உமன் எப்படி இருக்கணும், என்ன அந்த அழகுன்னா என்ன, இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ராங் லைன் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். ஸோ கண்டிப்பா ஹிட் ஆயிடும். அதுல வேற ஆப்ஷனே இல்லை. அவ்வளவுதான். இந்த சீரியல்ல வர மாதிரி நீங்க வந்து எனக்கு பர்சனலா வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஒரு பியூட்டினால வந்து நம்மள ஏதாவது ஒரு இடத்துல ரிஜெக்ட் பண்றதோ இல்ல கலாய்க்கிறது அந்த மாதிரி ஏதாவது? பட் நான் எதுவுமே சீரியஸா எடுக்கல. ஷார்ட் சொல்லுவாங்க, அவருக்கு ஹைட் கம்மி இல்ல கொஞ்சம் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. பட் நான் கண்டிக்க மாட்டேன். ஜாலியா எடுத்துட்டு போயிருவீங்க. இந்த சீரியல் வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த அழகில்ல நினைச்சிட்டு இருக்க ஒரு பெண்களுக்குலாம் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைனா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய பெண்கள் இப்போ இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல நிறைய பேரு இப்போ என்னது அவங்களுக்கு ஃப்ரீயா பேசுறதுக்கு நோ ஃபீஸ்ல. ஸோ ஃப்ரீயா பேசுவாங்க எல்லாரும். என்ன இவ்வளவு லீனா இருக்கீங்க, இவ்வளவு குண்டா இருக்கீங்க, இவ்வளவு ஷார்ட்டா இருக்கீங்க, அப்படி இப்படி பேசுவாங்க. ஸோ நம்ம பெத்த தாய் சொன்னா நீங்க ஃபீல் ஆகணும். யாரோ சொன்னாங்க நீ ஃபீல் எதுக்கு ஆகணும்? அப்போ அவங்களுக்கு நம்ம அம்மாக்கு மேல அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஆகும். அது ஜஸ்ட் எல்லாமே காம்ப்ளிமெண்டா எடுக்கணும். அப்படியா, தேங்க்யூ, அவ்வளவுதான். இங்க கேக்கணும், இங்க விட்டுடணும், இருந்துட்டு போறனால இது நம்ம இஷ்டம், நம்ம லைஃப், நம்ம பாடி, நம்ம இஷ்டம். இது நாங்க நினைச்சா அப்படியே ஸ்லிம் ஆயிடும், நாங்க நினைச்சா அப்படியே குண்டா, அது எங்க இஷ்டம். சோ கியூட். சோ உங்கள மாதிரியே வந்து சீரியல் பயங்கர பாசிட்டிவா இருக்கணும் நம்புறோம். பயங்கரமா ஹிட் ஆகும் இந்த சீரியல். சோ thank you so much. Thank you. நம்ம SmileyTrips.comல franchise business partnership ஆஃபர் பண்ணிருக்காங்க. just 5 lakhs to 10 lakhs இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி உங்க ஏரியால SmileyTrips.com ஓட ஷோரூமை ஓபன் பண்ணிரலாம். For more details visit SmileyTrips.com. Supreme Mobiles. மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு.